ஆக காசுக்காக கட்சி நடத்துறது, காசுக்காக சீட்டை இழக்கிறது, காசுக்காக தன்னுடைய தகுதியை மறைத்து விட்டு இன்னைக்கு கதை விடுறது பாரதிய ஜனதா கட்சி வந்துடும். ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனை என்னன்னா 8 வருஷம் கூட்டணியில இருந்து இணக்கமாகவும் அணுக்கமாகவும் தங்களுடைய கொள்கைகள் கட்சி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தொண்டர்கள் எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு திமுகவுக்கு கொத்தடிமையாக மாறி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதியை எட்டி பிடிச்சிட்டாங்களாம். திருமாவளவன் நிர்வாக தெளிவு கூட திருமாவளவன் கிட்ட இல்லையே. அப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை குழு எடுக்கின்ற தீர்மானம், போடுகின்ற தீர்மானம் அறிவாலயத்துக்கு போன உடனே அம்போ ஆகுது எப்படி? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நிர்வாக குழு? இந்த 5 வருஷ ஆட்சிய அதன் மீது வந்த கடுமையான விமர்சனங்களை திமுக காரன் கூட அவ்வளவு வக்காலத்துவாங்க. ஆனா திருமாவளவன் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் திமுகவுக்கு பக்கம் மேல வசித்தாரு. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அதை விட சூடான செய்தி காலையில கிடைச்சிருக்கு. என்னன்னா, நேற்றைக்கு ஒரு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சாதனை நடந்திருக்கு. என்னன்னா, 8 வருஷம் கூட்டணியில இருந்து இணக்கமாகவும் அணுக்கமாகவும் தங்களுடைய கொள்கைகள் கட்சி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தொண்டர்கள் எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு திமுகவுக்கு கொத்தடிமையாக மாறி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதியை எட்டி பிடிச்சிட்டாங்களாம். திருமாவளவன் 8 என்று 8 பிடிப்பதற்குரிய சாதனையா. அதனால அதை எட்டி பிடிச்சிட்டோம். என்னன்னா 8 தொகுதிகளுக்கு கிடைச்சிச்சுன்னு. சரி, 8 தொகுதி கொடுத்தாங்களே, வேற என்ன சொன்னாங்கன்னா 8 தொகுதியில 6 தொகுதி தனித்தொகுதி, 2 தொகுதி பொது தொகுதின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு 10 சீட்டு, ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க நிறைய விட்டு கொடுத்துட்டாங்க, அதனால கொடுத்துட்டாங்க. பிரேமலதா சொல்றாங்க, தேமுதிக விட்டு கொடுத்ததுனாலதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதி எட்டி பிடிக்க முடிஞ்சது, இல்லைன்னா அவங்க 6 தான் கொடுத்துருப்பாங்க. நாங்க விட்டு கொடுத்ததுனாலதான் 2 தொகுதி கூட கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை விட கேவலம் திருமாவளவனுக்கு தேவையா? பிரேமலதா இவங்களுக்கு விட்டு கொடுத்து 2 தொகுதி கூட்டி கொடுக்கிற நிலைக்கு திமுக இருக்குன்னா அதுல கூட 6 தொகுதி தனி தொகுதின்னு அறிவிக்கிறாங்க. அதை ஏன் தேமுதிகக்கு அறிவிக்கல, காங்கிரஸ்க்கு அறிவிக்கல? அப்போ விடுதலை சிறுத்தைகளை அவங்க என்ன பார்வையில பாக்குறாங்க? விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதியில் போட்டியிடுவதே அவங்களுடைய தகுதிக்கு மீறிய செயல் அப்படின்னு திமுக நினைக்குது, ஸ்டாலின் நினைக்கிறார். அதுதானே உண்மை. விடுதலை சிறுத்தைகள் 2 பொது தொகுதியில் போட்டியிடுவார்கள் சொன்னா பொது தொகுதியில் போட்டியிடுகின்ற அளவுக்கு திருமாவளவன் கட்சி இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இல்ல என்பதுதானே பொருள். இதையே மற்ற கட்சிகளோட ஒப்பந்தம் போடும்போது அந்த தனி தொகுதி பொது தொகுதின்னு ஒரு பிரிவினை இல்லை, இது தீண்டாமை இல்லையா? இது அரசியல் கட்சிகளுக்குள் விடுதலை சிறுத்தைகள் நாங்க ஜாதி அரசியல் பண்ணல, எங்களை ஜாதி கட்சின்னு சொல்லாதீங்கன்னு அவங்க நண்பர்கள்லாம் ஊடக விவாதங்கள்ல வர சொல்றாங்க. அது நியாயமான கோரிக்கை என்பதால நாமும் அதை மறுக்கல. ஆனா ஒரு கூட்டணி ஒப்பந்தம், அதுல திருமாவளவனை கையெழுத்து போடுறாரு, ஸ்டாலினை கையெழுத்து போடுறாரு. அந்த ஒப்பந்தத்துல 8 தொகுதிகள் ஒதுக்கிட்டு அதுல 6 தொகுதிகள் தனி தொகுதிகள், 2 தொகுதிகள் பொது தொகுதின்னு அறிவிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? இது தீண்டாமை இல்லையா? இது 2ஆம் தர குடிமக்களாக விடுதலை சிறுத்தைகளை பார்க்கிறார்கள் என்ற செய்தி இல்லையா? விடுதலை சிறுத்தைகளை ஒரு ஜாதிய வன்மத்தோடு திமுக அணுகிறது என்ற செய்தி இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அது கூட 2 தொகுதி யாருக்குன்னா, ஒண்ணு
ஆளூர் ஷானவாசுக்கும் இன்னொன்னு பாலாஜிக்கும் ஏற்கனவே அவங்க திமுகவுக்கு ஜால்ரா தட்டுறதுல திருமாவளவனை மிஞ்சி ஜால்ரா தட்டுறதுனால அவங்க திமுகவினுடைய ஊது குடலா இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு 2 சீட்டு திமுகவை ஒதுக்க சொல்லியே அந்த இடத்தை ஒதுக்குறாங்க. 6 தொகுதிகள்ல தான் திருமாவளவன் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதுல கூட அவங்க செக் வைக்கிறாங்க. இது எல்லாம் நாம கேட்டோம்னா நீங்க யாரு கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், நாங்க கேட்கல. ஆனா நேற்றைக்கு முந்தன் நாள் விடுதலை சிறுத்தைகள் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்துனீங்கல்ல, அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன தீர்மானம் போட்டீங்க? 8 தீர்மானம் போட்டீங்க. அதுல ஒரு தீர்மானம், திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற வேண்டும். 2028 ஒரு மாநிலங்களவை இடம் பெற வேண்டும். இதுதானே விடுதலை சிறுத்தைகளுடைய தீர்மானம். நேற்றைக்கு முந்தன் நாள் போட்ட தீர்மானத்தை நேற்று அறிவாலயத்துல மொத்தமா வித்துட்டு வந்துட்டீங்களே உங்க கட்சியின். அப்ப எதுக்கு உயர்மட்ட குழுவுல நீங்க தீர்மானம் போட்டீங்க? நீங்க நேற்றைக்கு போட்ட தீர்மானத்தையே இன்னைக்கு கைவிட்டுட்டு 8 கிடைச்ச உடனே இது என்ன இரட்டை இலக்கமா? அப்ப ஏன் இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் தீர்மானம் போட்டீங்க? அப்ப தீர்மானம் போட்ட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன மரியாதை? இதே நிலவை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வந்தது. 6 தொகுதிகளுக்கு குறைவான இடங்களை நாங்கள் பெறமாட்டோம் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி தீர்மானம் போட்டது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில 5 தொகுதி தான் தர முடியும்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எவ்வளவு வற்புறுத்துறாங்க. ஆனா அந்த கட்சியினுடைய பேச்சுவார்த்தைக்கு போட செயலாளர் சண்முகத்திலிருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கோம், எங்களுடைய தீர்மானத்தை மீறி நாங்கள் முடிவெடுக்க முடியாது, நாங்கள் மறுபடியும் செயற்குழுவை கூட்டி முடிவெடுப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து 5 தொகுதியை ஏத்துக்கிட்டாங்க. அந்த குறைஞ்சபட்ச நிர்வாக தெளிவு கூட திருமாவளவன் கிட்ட இல்லையே. அப்போ திமுக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை குழு எடுக்கின்ற தீர்மானம், போடுகின்ற தீர்மானம் அறிவாலயத்துக்கு போன உடனே அம்போ ஆகுது எப்படி? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நிர்வாக குழு? அந்த நிர்வாக குழுக்கு போட்டவங்களை என்ன மதிப்பு நீங்க தந்தீங்க? நீங்களே மதிக்கலைன்னா மற்ற கட்சிகள் எப்படி மதிக்கும்? திமுக எப்படி ஏற்கும்? அதனாலதான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அந்த நிர்வாக குழு சார்ந்த ஒரு சில நண்பர்கள் இடத்தில் பேசுகின்ற போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, திருமாவளவன் ஏத்துக்கிட்டு தான் போனாரு, வலிமையா தான் வலியுறுத்தினாரு, ஆனா நாங்க பெர்ஃபார்மன்ஸ் சீட்டு இப்போதைக்கு இல்ல, பேமெண்ட் சீட்டு தான் தர முடியும், அதனால பேமெண்ட் எவ்வளவுன்றத சொல்லுங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பெர்ஃபார்மன்ஸுக்காக சீட்டு கொடுக்கலன்னா அது இந்த கூட்டணியில 8 இடத்துக்கு மேல தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு தேவையான பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க சீட்டை விட்டுட்டோம்னு சொல்றாங்க. இது விடுதலை சிறுத்தைகளை கிடைத்த நற்சான்றிதழ். ஆக காசுக்காக கட்சி நடத்துறது, காசுக்காக சீட்டை இழக்கிறது, காசுக்காக தன்னுடைய தகுதியை மறைத்து விட்டு இன்னைக்கு கதை விடுறது. பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், நாங்க ஒரு இணக்கமான கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, அதனால இந்த கூட்டணிக்காக நாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க இந்த கூட்டணியில இணைஞ்சிட்டோம் சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்னா இருக்கீங்க. ஏன் கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு, அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மோதிக்குது. அதை விட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்றாரு, காங்கிரஸ் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது, சிறுபான்மை பெரும்பான்மை என்று மதவாத அரசியலை காங்கிரஸ் நடத்துகிறது, ராகுல் ஒரு சிறந்த தலைவராக இல்லை, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாற்றாக இருக்கிறார்,
பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து அவர் இருக்கிறார்னு சொல்லி பினராயி விஜயன் சொல்றாரு. அது இந்தியா கூட்டணியா? தான் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய தொண்டர்களுக்கு வாய்ப்பு வரலாலும் பரவாயில்ல, தனக்கு பேமெண்ட் வந்தா போதும் நினைக்கிறவங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில சீட்டு தேவையில்லை, நோட்டு போதும் சொல்லி இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் பேரம் பேசுறதுல பிரேமலதாவுக்கு இருக்கிற வியாபார நோக்கம் கூட விடுதலை சிறுத்தைகள் இல்லையே. அவங்க பார், நான் கேட்கிறேன், சரி இரட்டை இலக்க சீட்டு சொன்னீங்க, அதுதான் வாங்க முடியல, அதுக்கேத்த பேமெண்ட் வாங்கிட்டீங்க. மாநிலங்களவைக்கு ஒரு இடம் கேட்டீங்களா, அது என்னாச்சு? அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் வாங்கியிருக்கீங்களா? எந்த அடிப்படையில் நீங்க உயர்நிலை நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து அதை செயல்படுத்த போறோம் சொன்னீங்க? அந்த தீர்மானம் என்னாச்சு? இன்னைக்கும் திமுக யார நிறுத்துதோ அவங்களதான் வேட்பாளர் அறிவிக்க போறீங்க. இதுல என்ன உங்களுக்கு பெரிய மதவாதம், இனவாதம், ஜாதியவாதம், இதுல வேட இடதுசாரி தத்துவம், வலதுசாரி எல்லாம் வந்துருவாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லி ஏமாத்த போறீங்க? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுத்தமாக இன்றைக்கு தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் எந்தவித இணைப்பு இல்லாம இன்னைக்கு சிதறி போயிட்டாங்க. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா கூட்டு தலைமையில உட்கார வச்சீங்க. அவர் கொடுக்கிற பணத்துக்காக, அவர் கொடுக்கிற வியூகத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கிட்ட ஒப்படைச்சிங்க. 2 மாநாடுகள் நடத்தி அவர் பணத்தை செலவழிக்கிறார்ன்றதுக்காக அவர் தான் துணை பொதுச்செயலாளர் அறிவிச்சிங்க. ஒரு கட்டத்துல திமுகவினுடைய நெருக்குதல் தாழ முடியாம அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றினீங்க. இன்னைக்கு அவர் சொல்ல இருக்கிற தொண்டர்லாம் கூட்டு போயிட்டாரு. இன்னைக்கு விஜய் பின்னால ஆதவ அர்ஜுனா இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிற எல்லாருமே விஜய் பின்னால போயிட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நம்பகமான தலைவராக இல்லை என்பதை நீங்க ஒவ்வொரு செயலையும் நிரூபிச்சுட்டு வரீங்க. இன்னைக்கு திமுகவுக்கு இந்த 5 வருஷ ஆட்சிய, அதன் மீது வந்த கடுமையான விமர்சனங்களை திமுக காரன் கூட அவ்வளவு வக்காலத்து வாங்கல. ஆனா திருமாவளவன் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் திமுகவுக்கு பக்கம் மேலம் வசித்தாரு. இவர் திமுகவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கதைகளை சொன்னாரு. வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டில மலம் கலந்து அந்த பிரச்சனையில கூட சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் போராடினாரா? நாங்குநேரி பிரச்சனையில அந்த பிரச்சனையை முன் வச்சு இவர் எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய கட்சி நடத்தணும்னு சொல்றாரு. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட போது எந்த இடத்துலயாவது இந்த ஆட்சியாளர்களை, ஸ்டாலினை எதிர்த்து ஏதாவது பேசியிருப்பாரா? அந்த அளவுக்கு சொம்பு தூக்குறீங்க. ஆனா எல்லா பிரச்சனையிலும் கண்டுக்காத, 1-2 பிரச்சனையில திமுக அரசை வெளுத்து வாங்கிய பிரேமலதாவை கூப்பிட்டு ஒரு மாநிலங்களவை சீட்டை கொடுத்து 10 சட்டமன்ற வேட்பாளர்களுக்குரிய வாய்ப்பு தராங்க. அதை விட கொடுமை நாங்க பார்த்து விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான நிலைக்கு கட்சியை கொண்டு வச்சுட்டு, நாங்க ஏதோ மிகப்பெரிய கட்சி, திமுகவுக்கு அடுத்து இந்த அணியில நாங்க தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியா திருமாவளவன் இன்றைக்கு தன்னுடைய அவர் மீது இருந்த நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறார் என்பதை தான் காட்டுது. அது போல இன்னொருத்தர் கமலஹாசன், நான் ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம், அவரு மொத்தமா எடுத்து போய் டார்ச் லைட்டை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா MP சீட்டை வாங்கிட்டு அவரு செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கு இனிமே எதுக்கு கட்சி? அவர் கட்சி ஆரம்பிச்சதே அவர்
ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா அது ஆயிட்டாரு. இனிமேல் பட்டு எதுக்கு கட்சி? அது தெரியாம அவர் பின்னால கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருந்தாங்க. நாங்க கட்சியை காப்பாற்ற போறோம், கூட்டணி வைக்க போறோம், 14 இடத்துல போட்டியிட போறோம், அங்கீகாரம் வாங்க போறோம், டார்ச் லைட்டு, பேட்டரியோட கூடிய டார்ச் லைட், இந்த டார்ச் லைட்டு அப்படியே பிரகாசமா எரிய போகுது, ஸ்டாலின் அந்த டார்ச் லைட்டை எரிய வைக்க போறாருலாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னாச்சு? கமலஹாசன் அது ஒரு ரசிகர் மன்றம், அவ்வளவுதான். எப்படி விஜய் பின்னால ரசிகர்கள் இருக்கார்களோ அது போல கமலஹாசன் பின்னால ரசிகர்கள் இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு போன முறை அவர் படம் போட்டு காட்டினாரு. இதை நம்பிக்கிட்டு ஒரு சில முற்போக்குவாதிகள், அந்த வாதிகள், இந்த வாதிகள் சொல்லி அவர் பெரியார பேசுறாரு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வராரு, இவர் தமிழ்நாட்டுக்காக பாடுபட போறாருன்னு இதை கதை விட்டதெல்லாம் நம்பிக்கிட்டு பின்னால போனாங்க. கடைசியில அவங்க இறந்ததெல்லாம் இழந்து, இருந்ததையெல்லாம் இழந்து, பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஓட்டாண்டி ஆகி ரோட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போன உடனே இவர் மொத்தமா எடுத்து போய் டார்ச் லைட்டு, சூரியன் பிரகாசமா எரிய சொல்ல டார்ச் லைட் எதுக்கு, நீங்களே வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னும் அவர் கட்சியில இருக்கிற, கட்சி நடத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அந்த கட்சியில நாங்க நிர்வாகிகள், நாங்கெல்லாம் சீட்டு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறோம்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு பொய்த்து போய் அவருடைய டார்ச் லைட்டு இன்னைக்கு காணாம போச்சு, கட்சி இல்லாம போச்சு. தேர்தலில் போட்டி என்பது தியாகம் பண்ணலையா, கடமை கொடுத்து செஞ்சாரா? என்ன கடமை? இவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கு நன்றி கடன். அது இல்லை, நீங்க அப்படி நடிச்சீங்கன்னா அது தவறு. அவருக்கு பேமெண்ட் போயிடுச்சு. இன்னைக்கு இவங்க எல்லாம் இந்த கமலஹாசன் ஒரு படத்துல நடிச்சா வாங்குற பணத்தை இங்க ஒரு தேர்தல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு திமுக பணத்தை வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் விலைக்கு வாங்க முடியும்ன்றத தமிழ்நாட்டை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக கிட்ட அடகு போயிட்டாங்க. எல்லா தலைவர்களும் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த கூட்டணியில இடத்தை பத்தி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, இடத்தை பத்தி எந்த இது இல்லை. கேட்டா திமுக ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணுமா? ஏன்னா மன்னர் ஆட்சி இல்ல, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், உதயநிதி ராஜேந்திர சோழன். அதனால இவங்க மன்னர் ஆட்சி தொடரணும். இவங்க எல்லாம் மன்னர்கிட்ட சேவகம் செய்கின்ற எடுபிடிகள். இந்த எடுபிடிகள் எதுக்கு ஒரு கட்சியை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய வாழ்க்கையை நீங்க வீணாக்குறீங்க? அவர்களுடைய உழைப்பை நீங்க விற்று நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட தொண்டர் கேட்கிறான், போன முறை அதிகாரப்பூர்வமா 15,000 கோடி, 10 கோடி, 25,000 கோடின்னு வாங்கினீங்களே, இந்த முறை எவ்வளவு பேசி இந்த சீட்டுக்காக கட்சியை வித்தீங்கன்னு கேட்கிறாங்க. உண்மைதானே? கம்யூனிஸ்ட் கட்சி அதை கேட்டா நாங்க அக்கௌண்டடா வாங்கினோம், கட்சின்னு வாங்கினோம். இன்னைக்கு பாவம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க காலி ஆயிடுச்சு. அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இடமே தெரியல. எல்லா இடத்துலயும் அவங்க அங்கீகாரம் இழந்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லை. திரிபுராவில் ஆட்சியில் இருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க வருமானம் வந்துட்டு இருந்தது. அவங்க இந்தியா முழுக்க கட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இது இல்லாம தொழிற்சங்கங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த தொழிற்சங்கம் மூலமா உண்டிய குலுக்கி ஏதாவது ஒரு கம்பெனி நடந்தா அதுக்கு முன்னால ஒரு கொடியை நட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கிறேன், போராட்டம் நடத்துறேன், இழுத்து மூடுன்னு சொல்லி தர்ணா பண்றேன்னு சொல்லி முதலாளிகளை மிரட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எதுவுமே செய்ய முடியல. இன்னைக்கு தொழிற்சங்க சட்டங்களை பயன்படுத்தி முதலாளிகளை மிரட்டுகின்ற தன்மை இல்லை. எல்லா கார்பரேட் நிறுவனங்கள் இவங்களை பத்தி கவலையப்படுறதில்ல. அவன் இந்தியாவில் இருக்கவங்களே வேலைக்கு வைக்கிறது இல்லை, அந்த பகுதியில இருக்கவங்களே வேலைக்கு வைக்கிறது இல்லை. அவன் எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான். அங்க போய் இவங்க எங்க முட்டியை கொடுக்கறது, சந்தா வசூல் பண்றது. அதனால அவங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால இவங்க மொத்தமா கட்சியை வித்துட்டு தமிழ்நாட்டுல வருமானம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இல்லாம அந்த தலைவர்களுக்கு தேவையான சலுகைகள், பதவிகள், இதெல்லாம் பலன்கள் கிடைக்கிறதுனால இன்னைக்கு திமுக கூட்டணி அந்த வகையான ஒரு பழக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு கட்சிகளை விலைக்கு வாங்குறது, குத்தகைக்கு எடுக்கிறதெல்லாம் திமுக, அதுவும் ஸ்டாலின் மிக நேர்த்தியா செஞ்சு வர்றாரு. அதனால இவங்க அவங்கள மிஞ்ச முடியாம கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு ஒரு கட்சி சமதளத்துல உட்கார்ந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட தன்னுடைய உரிமைன்னு கேட்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் திமுகவும் கூட்டணி பேசினாங்களா? பிரேமலதா பேசுற அளவுக்காவது இவங்க உரிமையை பேசினாங்களா? அவர்களுடைய தொண்டர்களை எந்த முகத்தை வச்சுட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க? இரண்டாம் கட்ட தலைவர்களே இதை ஏற்கலன்னு சொல்ல அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், இந்த கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? ஒரு கொடியை ஏத்துறதுக்கு திமுக விடல, அதை கேட்கறதுக்கே முடியாத ஒரு தலைமை எப்படி இந்த கட்சியை வழிநடத்துன்னு இன்னைக்கு அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் திகைச்சு போயிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக அழிஞ்சாதான், திமுக என்கின்ற ஒரு சர்வாதிகார மன்னராட்சி முறை ஒழிஞ்சாதான் தமிழ்நாட்டுல ஜனநாயக தழைக்கும். ஜனநாயகம் தழைக்கணும்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் அதிமுகவுலதான் ஒரு சாதாரண கீழ்மட்டத்தில் இருந்த ஒரு விவசாயி, ஒரு தொண்டன் முதலமைச்சராக முடிஞ்சது. இந்த கட்சியில மட்டும்தான் எந்தவித நிர்பந்தம் இல்லாம ஒவ்வொரு கட்சியோடும் இணக்கமா அணுக்கம் பேசி அவங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு, தேவைக்கு தக்கவாறு தொகுதிகளை பகிர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தராங்க. இந்த அதிமுக கூட்டணி தான் ஒரு ஜனநாயக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஜனநாயக ரீதியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டு போட்டிடுறாங்க. ஆனா திமுகவுல இன்னைக்கு ஒரு சர்வாதிகார மன்னராட்சி முறையை, அவங்க கட்சியில எப்படி அடக்குமுறையையும் சர்வாதிகாரத்தையும் வாரிசு முறையையும் உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதே போல கூட்டணிகளிலும் இன்னைக்கு அமைப்பதிலும் வாரிசு முறை செஞ்சிருக்காங்க. இது தொடருமான்னா நிச்சயம் இந்த தேர்தலிலே இன்னைக்கு அவங்க இடஒதுக்கீடு ஓரளவுக்கு கட்சிகளை சரிப்படுத்திருக்கலாம். ஆனா இது இந்த தேர்தலிலேயே அவங்க வேட்பாளர்களை அறிவிக்கின்ற பொழுது இந்த கூட்டணி சுக்குநூறா ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சனைகளை சந்திக்க போகுது, ஒவ்வொரு இடத்திலையும் வெடிச்சு சிதற போகுது, ஒவ்வொரு இடத்திலையும் கொந்தளிப்பும் குடும்பமனப்பான்மையும் மேலோங்கி பதட்டத்தை உருவாக்க போகுது என்பதை பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் தான் பாண்டிச்சேரி. என்ன பாண்டிச்சேரின்னு கேக்குறீங்களா? பாண்டிச்சேரியில இந்தியா கூட்டணி டமால். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து அமைச்ச கூட்டணி பாண்டிச்சேரியில வேட்புமனு தாக்கல் பண்ண உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இதுல வேற காங்கிரஸ் கட்சி 16 இடத்துல போட்டியிடும், திமுக 14 இடத்துல போட்டியிடும், விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடத்துல போட்டியிடும், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல போட்டியிடும்னு இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. திமுக 14 இடத்துல போட்டியிடும் காங்கிரஸ் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு 13 இடத்துல திமுக போட்டியிடும், ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள், உழவன்கரையில விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட அறிவிச்சாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உழவன்கரை தொகுதியில சுயேட்சை எம்எல்ஏ இருந்த சிவசங்கர் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சாரு. அவர் போய் காங்கிரஸ் கட்சி சார்பில் இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. A-Form B-Form எல்லாம் கொடுத்து அனுப்பி காங்கிரஸ் கட்சி அங்க நாமினேஷன் பண்ணிடுச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்க, நாங்க எங்க ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, அதனால நாங்க 3 தொகுதியில தனியா போட்டியிட போறோம்னு விடுதலை சிறுத்தைகள் போட்டிடுறாங்க. இது இப்படின்னா மார்க்சிஸ்ட் கட்சி எங்களுக்கு போதுமான இடம் ஒதுக்கல, நாங்க தனியா போட்டியிட போறோம்னு அவங்க ஒரு 5 இடத்துல போட்டிடுறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் நாங்க போட்டியிட போறோம்னு 3 இடத்துல போட்டிடுறாங்க. இது எல்லாத்த விட நாராயணசாமிக்கு சீட்டு கொடுக்கலன்னு வைத்தியலிங்க வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்துது. இப்படி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில 30 தொகுதியில நாமினேஷன் பண்ணிட்டு, திமுகவிலையும் எல்லா இடங்களையும் நாமினேஷன் பண்ணிட்டு இப்போ வித்ரா போடுறதுக்கு ஒவ்வொருத்தரையும் தேடிட்டு இருக்காங்க. இப்படி அதாவது ஒற்றுமையான கூட்டணி, இணக்கமான கூட்டணி, 15 வருஷம் நாங்க ஒன்னா இருந்த கூட்டணின்னு சொல்ற கூட்டணி லட்சணம் வேட்பாளர்கள் அறிவிச்ச உடனே இன்னைக்கு கலகலத்து போச்சு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில தேர்தலுக்கு முன்னாலேயே திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு சொல்லப்பட்ட இந்த கூட்டணி இன்னைக்கு சிதஞ்சி பிளவுபட்டு சின்னாபின்னமாச்சு. இதே நிலைமை
தமிழ்நாட்டுல வேட்பாளர் அறிவிப்பு வந்த உடனே நடக்கதான் போகுது. இன்னைக்கு திமுக கூட்டணிகள் 26 கட்சி 46 கட்சியை சேர்த்துட்டோன்னு சொல்றாங்க. ஆனா சேர்த்துட்டோன்னு சொல்லிட்டு யார் யாருக்கு இவங்க சீட்டு தராங்கன்னா, இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத, இந்த கட்சிக்கு உழைக்காத, வாய வாடகைக்கு விட்டவெல்லாம் இன்னைக்கு சீட்டு வாங்கிட்டு உதயசூரி சின்னத்துல நிக்கிறான். இந்த கட்சிக்கு உடைச்சவன், இந்த கட்சிக்காக சிறைக்கு போனவன், இந்த கட்சிக்காக அவமானங்களையும் அருவறுப்புகளையும் சந்திச்சவன், இந்த கட்சி திமுகவுக்காக காலங்காலமா உழைச்சிக்கிட்டு இருக்கவெல்லாம் இன்னைக்கு இந்த திமுக கூட்டணியை விரட்டி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு தயாராயிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, ஸ்டாலின் போடுற நாடகம்லாம். ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் எந்த கவலையும் இல்லை. துரைமுருகனுக்கு சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, பொன்முடிக்கு சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, பெரியசாமிக்கு சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆலந்தூர் பாரதிக்கு சீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் பண்ணிடலாம். யாருக்கு சீட்டு இருக்கணும்னா, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், அவருக்கு பின்னால உதயநிதி வரணும். இந்த மன்னர்கள், இளவரசர், இவங்க குடும்பம் பதவிக்கு வரணுன்றதுக்காக அவங்க கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத இந்த கட்சி திமுகவை எதிர்த்து தீய சக்தின்னு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20-25 வருஷமா பிரச்சாரம் பண்ண பன்னீர்செல்வத்தையும், வைத்திலிங்கத்தையும், மனோஜ் பாண்டியனையும் இன்னைக்கு சேர்த்து வச்சு திமுக சீட்டை கொடுத்து அவங்க காலில் கையில கொடுத்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேட்கிற அளவுக்கு திமுக பலகீனப்பட்டு பரிதாப நிலையில இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் இதுவரைக்கும் ஒரு தொகுதியில போய் மக்களை சந்திக்கல. ஸ்டாலின் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்களுடைய வீக வகுப்பாளர்கள் ஏசி அறையிலிருந்து வகுத்து தர அந்த ஸ்டிக்கரை கொண்டு போய் ஒற்ற வேலையதான் இதுவரைக்கும் அரசு செஞ்சிட்டு இருந்தது. அதை செய்யறது கூட கட்சிக்கார விரும்பல. இன்னைக்கு சேலத்துல வீரபாண்டி தொகுதியில என்ன நடக்குதுன்னு திமுக காரனுக்கே தெரியல. ஒவ்வொரு தொகுதியில இன்னைக்கே கொந்தளிப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதனால திமுக இந்த தேர்தலில் துடை தெரியப்படுவது உறுதி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 193 தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொகுதி தொகுதியா போய் மக்களை சந்திச்சு, மக்களோட நின்று, களத்துல நின்று, மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, மக்களுக்கு எது தேவைன்னு செய்யறது சொல்லி அவங்களுக்கு செய்யறத உடனடியா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் திட்டமாக 10,000 ரூபாய் இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில பட்ட அவதிகளுக்கு, துன்பங்களுக்கு, விலைவாசி ஏற்றத்திற்கு, வரி உயர்வுக்கு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணமா உடனடியா 10,000 ரூபாய் எல்லாருக்கும் தருவது. திமுக போல, ஸ்டாலின் போல தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற, அரிசி அட்டை வாங்குகின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கிய 20 கிலோ அரிசி இன்னைக்கும் வாங்குற அத்தனை பேருக்கும் 10,000 ரூபாய் உடனடியா தரப்படும். அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில 1 கிலோ பருப்பு, 1 கிலோ பாமாயில் போன்ற எண்ணெய் போன்றவை எல்லாம் நாங்க தொடர்ந்து தருவோம்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துல இருந்து. அப்ப நிருபர்கள் கேட்கிறாங்க, இதுக்கு நிதியில் என்ன பண்ணுவீங்க? நிதி பற்றாக்குறைன்னு சொல்லாதீங்க, நிதியை எப்படி பெருக்கணும், எப்படி உற்பத்தி பண்ணணும், நிதி வருவாயை அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்பது எனக்கு தெரியும், நான் அதை செய்வேன்னு சொல்றாரு. இதுதான் ஒரு சிறந்த நிர்வாகிக்கு, சிறந்த முதலமைச்சருக்கு, தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமா உயர்த்துறதுக்கு ஒரு நல்ல தலைமை, ஒரு ஏழ்மையான விவசாயத்தில் இருந்து விவசாயியாக இன்றைக்கு உருவாகி முதலமைச்சராக தன்னுடைய உழைப்பால், உணர்வால் ஒரு தொண்டனாக மக்களுடைய, சாதாரண மக்கள், சாமானிய மக்களுடைய தலைவனாக இன்றைக்கு உருவாகி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதுதான் இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. நாங்க மத்திய அரசை எதிர்த்து சவால் விட மாட்டோம், நாங்க தேவையான போது மத்திய அரசோடு இணக்கமாக, அணுக்கமாக இருந்து தேவையானவைகளை பெற்று தருவோம். ஏன்னா எங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்க. அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய தேவைக்காக
நாங்க யார்கிட்ட வேணா கையேந்துவோம், எங்களுக்கு எந்த வெக்கமும் இல்லை. எங்க குடும்பத்துக்காகவோ அல்லது எங்களுடைய சுயநலத்துக்காகவோ நாங்க கையேந்தல. தமிழ்நாட்டு மக்கள் நாங்க கையேந்தி வாக்கு கேட்கிறோம். அவங்க எங்களை நம்பி வாக்கு போடுறாங்க. அந்த வாக்கு போட்ட அந்த மக்கள் நன்மைக்காக நாங்கள் மத்திய அரசிடம் கையேந்தி பெற்று தமிழ்நாட்டை வளப்படுத்துவோம். அமைதி, வளம், வளர்ச்சி என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அதை தமிழ்நாட்டில் மீண்டும் உருவாக்க வருகின்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெறும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா திமுக இந்த தேர்தலோடு துடை தெரியப்படும். 2021 ஏற்பட்ட மாற்றம் மீண்டும் தமிழகத்தில் உருவாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்று முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாகின்ற பொழுது, பதவியேற்கின்ற பொழுது, தமிழ்நாட்டின் எதிர்கட்சி எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்கும். அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இன்றைக்கு களம் தயாராகிவிட்டது. நாமும் தயாராகுவோம். வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.